வியூவர்ஸ் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சிக்கன் சுக்கா வறுவல் செய்கிறதுக்கு 1/2 kg சிக்கன் வாங்கி அதில் கல்லுப்பும் மஞ்சள் பொடியும் போட்டு 10 நிமிஷம் ஊற வச்சு வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியை நறுக்கி வச்சுருக்கேன். வெங்காயம் குறைஞ்சி போட்டால் போதும். 1 ஸ்பூன் ஆல் இன் ஒன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/2 டீஸ்பூன் வெறும் மிளகாத்தூளும் தனியாத்தூளும், 1/4 டீஸ்பூன் கொஞ்சம் மிளகுத்தூள் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் சால்ட்டு. அதுக்கப்புறம் இது அரைக்கிறதுக்கு ஒரு துண்டு பட்டை, ஒரு கல்பாசி, அதுக்கப்புறம் ஒரு அன்னாசிப்பூ, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய், அதுக்கப்புறம் ஒரு தக்காளி எடுத்திருக்கேன், ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 10 பல் பூண்டு எடுத்திருக்கேன், 10-15 பல். ஒரு சின்ன தக்காளி போட்டுக்கோங்க, அதுலேயே அரைஞ்சிடும். 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் சோம்பு எடுத்திருக்கேன். அதெல்லாம் அரைக்கிறதுக்கு இப்போ ஒரு பேன் வச்சுட்டு நம்ம அதில் 1 ஸ்பூன் நெய் போட்டுட்டு 3 ஸ்பூன் ஆயிலும் போட்டுட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கோங்க. சிக்கனுக்கு எப்பவுமே கருவேப்பிலை நல்லா வாசனையாக இருக்கும். ஆனியனை போட்டு நல்லா ஃப்ரை ஆகட்டும் அது. இப்போ அந்த டைமில் நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ ஆனியன் நல்லா ஃப்ரை ஆன உடனே அதில் நம்ம எல்லா இன்க்ரீடியன்ஸையும் சேர்த்துட போகிறோம். தண்ணி கொஞ்சம் கூட இல்லாமல் பிழிஞ்சு எடுத்து போட்டுக்கோங்க. சிக்கனை சுத்தமாக ட்ரைன் பண்ணி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த பொடி வகையெல்லாம் போட்டுட்டு நம்ம அரைச்சிட்டு வந்த மசாலாவையும் போட்டுடலாம். ஜார் மட்டும் ஒரு டீஸ்பூன் இல்லை 2 டீஸ்பூன் அளவு வாட்டர் சேர்த்து ஜாரை மட்டும் இது பண்ணி அதில் போட்டுடுங்க தண்ணி. இதுக்கு மேலே நம்ம எந்த தண்ணியும் சேர்க்க போகிறதில்ல. 5 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் மூடி போட்டு வேக வச்சுட்டு நம்ம எடுத்து பார்த்தோன்னா இவ்வளோ தண்ணி விட்டுருக்கோம் அதுவே. இப்போ இந்த தண்ணிலாம் அதில் சேர்ந்து நல்லா ட்ரையாக குக் ஆகிற அளவுக்கு நம்ம விட்டு விட்டு மூடி போட்டு கொஞ்சம் இலக்கி கொடுத்து அந்த இதில் பேனில் ஒட்டாத அளவுக்கு நல்லா ட்ரையாக வரணும். எல்லா மசாலாவும் சிக்கனில் ஒட்டிட்டு நல்லா ட்ரையாக வரும். இந்த வாட்டரெல்லாம் அந்த சிக்கன் அப்சர்வ் பண்ணி நல்லா குக் ஆகிடும். உங்களுக்கு நார்மலாக நம்ம தொக்கு பண்ணுறத விட இதில் டேஸ்ட் ரொம்ப உள்ளே இறங்குன மாதிரி இருக்கும். நல்ல டேஸ்ட்டு பிடிச்சிருக்கும். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நம்மளோட சிக்கன் சுக்கா வறுவல். இப்போ இது நம்ம சேனலில் உங்களுக்கு ப்ளேலிஸ்ட்டில் கொடுத்துட்றேன். நீங்கள் போய் எல்லா நான்வெஜ் ரெசிப்பியும் தனியாக போட்டு வச்சுருக்கேன், பார்த்துக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டிஃப்ரெண்ட்டான ரெசிபீஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே பார்க்க முடியும் அப்போ தான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.